பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பார்த்து பேசுகிற வார்த்தை, அதாவது என் மூலியமா பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உணர்த்து வைக்கிற வார்த்தை இதுதான். பரலோகத்தில் இருக்கிற பிதா. ஆமாங்க. ஆண்டவர் நமக்கு ஜபங்களை கற்றுக் கொடுத்து போயிட்டு இருக்கிறாரு. நமக்கு அடிச்சுவடை வைத்து கொண்டு போயிருக்காரு. எப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வாழும்போது இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அல்லவா? இயேசுவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவிற்கு நிகராய் அவருடைய இடத்துல அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு வழியையும் நமக்கு சத்தியத்தையும் நமக்கு ஜீவனையும் தந்துட்டு சென்றிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சித்தத்தின்படி செய்கிறவன் தான். இயேசுவோட சித்தத்தின்படி செய்கிறது. அவருடைய சித்தத்தை அறிவது எப்படி? அவருடைய சித்தத்தை வார்த்தையின் மூலமாய் அறியலாம். நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே அவருடைய வார்த்தை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையின்படி வாழும்போது நமக்கு அவர் வைத்திருக்கிற பிளான், நம்மை வைத்து அவருக்காக வாழும்போது, அவருடைய வார்த்தையில நிற்கும் போது, அவருடைய பண்புகளை நமக்குள்ளாக ஊற்றி நம்ம உலகத்துல வாழும்போது, பரிசுத்தாவியானவர் நம்மளை நடத்தி செல்லும் போது, அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது நம்ம பரலோகத்துக்கு சுதந்திர வழியாக இருக்கும். அதுவே அவருடைய வார்த்தையின்படி கேட்டும், அவருடைய வார்த்தையை கேட்டும், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை டெய்லியும் வாசித்தும், சிலருக்கு எப்பொழுதுமே வாசிக்கிற வாசகத்தை மாத்திரம் வாசித்து, பரிசுத்த வேதாகமத்துல அதை மாத்திரமே வாசித்து அவர்கள் என்னோடு நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கிறாங்க. ஆண்டவர் இருக்காரு, ஆனா பரலோகத்துல நமக்கு இடம் உண்டா? அவரை தரிசிக்க ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு உண்டா என்பதை நாம சிந்திக்க வேண்டுங்க. எல்லாமே ஆவியின் கனியை உடையவர்களாய் நம்ம வாழணும். அவரை போல சாந்த ரூபமாய் வாழணும். அவரை போல அன்பு செலுத்துகிறவர்களாய் நம்ம வாழணும். அவரை போல வாழும்போதுதான் அவர் அவருடைய வீட்டுக்கு நம்மளை அழைத்து செல்வார். நித்தியமாய் அழிவில்லாத நித்திய வீட்டுக்கு நம்மளை அழைத்து செல்வார். இந்த உலகத்துல நம்ம வாழ்றது வெறும் கெஸ்ட் ரோல். இந்த கெஸ்ட் ரோலை நம்ம முடிச்சுட்டு பரலோகத்துல போய் சேர்றோமா அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம எப்போது வாழணும். ஒரு கேள்விக்குறியோடு நம்ம வாழணும். பரலோகத்துல தான் போய் சேருவோன்ற நிச்சயத்தோடு வாழும்போது நம்ம இவைகளை எல்லாவற்றையும் கடைபிடிப்போம். நம்ம இந்த உலகத்திலே நேசிக்கிற யாராவது சொன்னாங்கன்னா அதை தட்டாம நம்ம செய்வோம். நம்ம மேல அன்பு செய்து ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்ற அவரிடத்துல அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் அல்லவா? அவர் சொல்றதை கேட்கணும்னா அவர் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு உண்மைனா அவர் சொல்றதை எல்லாமே நீங்க கேட்பீங்க. அதுவே உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வழிவகுக்கும். இயேசு உங்களுக்குள்ளாக தங்கியிருப்பார். பரிசுத்தராய் உங்களுக்குள்ளாக வாசம் செய்வார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக ஊற்றப்படும் போது சகல சத்தியத்திலும் அவர் உங்களை நடத்தி செல்வார். சப்போஸ் அவர் வரும் காலத்துல நான் உங்களுக்காக இதை செய்தனே அதை செய்தனே, நீ யார் என்று நான் அறியேன் என்று கைவிட்டு விடுவார். அதனால அறிந்தும் சத்தியத்தை தெரிந்தும் அவருடைய அன்பை உணர்ந்தும் அவருடைய வார்த்தையில நடவாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை, அன்பின் எச்சரிக்கையாய் ஆண்டவர் என்று உரைக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களை மாத்திரமே அவர்
பரலோக வீட்டிற்கு அழைத்து செல்வார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. உம்முடைய வேத வாக்கிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சித்தத்தை அறியணும்னா உண்மை அறியணும் தகப்பனே. உம்மிடத்துல நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க எங்களுக்கு உம்மிடத்துல ஜெபிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சத்தியத்தினூடாய் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. உங்களுக்குள்ளாக இருக்கிற சுயம் முற்றிலுமாய் செத்து இசப்பா மாம்ச கிரைகள் பொல்லாத இசப்பா சிந்தனையை அலக்களிக்கிற எல்லா தூஷணமான சிந்தனைகளெல்லாம் இயேசுவ நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இசப்பா உண்மை போல இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை போல பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அடிச்சுவட்டை நாங்கள் ஃபாலோ செய்து கர்த்தர் நீர் எங்களை அவ்விதமான நித்திய பரலோகத்திற்கு நேராக எங்களை அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாழும்போதே இசப்பா எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை வேதத்தோடு நாங்கள் சீர்திருத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் வருமளவும் கொடுத்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் சப்பா உங்களுடைய அன்பை பறைசாற்றும் உங்களுடைய அன்பை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக நாங்களும் எங்கள் மூலியமாய் அநேகர் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே பெருகணும், நாங்கள் செருகணும். எல்லா அத்துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.